இல்ல நோ இதோட பெட்டரா வேற ஏதாவது எடுக்கலாம்ல. மனோ ப்ளீஸ், என்ன பணக்கார ஆதியோட தங்கச்சியா பார்க்காத. நானும் உன்னை அபியோட தம்பியா பார்க்கல. நான் அனு, நீ மனோ. மனோ எனக்கு gift வாங்கி கொடுக்கறதுல தான் ஏன் சந்தோஷம் இருக்கு. இதுல பணம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல மனோ. நீ எது என்ன வாங்கி தரேங்கிறது கூட முக்கியம் இல்ல. இல்ல அப்படி இல்ல அனு, நான் அதுக்காக சொல்லல. நீ வேற ஏதாவது எடுத்துக்கலாமேன்னு சொன்னேன். ப்ளீஸ் மனோ, உன்னையே எனக்கு gift-ஆ கொடுத்த அப்புறம் உலகத்துல அதை விட பெரிய gift வேற என்ன இருக்க முடியும்? ஓகே ஓகே பின்றியா அனு? என் கூட சேர்ந்து உனக்கும் அறிவு வேலை செய்யுது. மனோ சரி வாங்க போலாம். நீ போ, நான் வரேன். ஏன் வேற ஏதாவது வாங்க போறியா? ஆமா. சரி நான் பே பண்ணிட்டு இருக்கேன், நீ வா. ஹாய் அனு. என்ன ஷாப்பிங்கா? ஆமா. நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? ஆ இப்போதான். ஆமா, நீ தனியாவா வந்த? இல்ல, நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன். ஃப்ரெண்ட்ஸா? எங்க? யாரையுமே காணோம். இல்ல, அவங்கலாம் உள்ள இருக்காங்க. ஓ ஓகே. உன்னோட ஷாப்பிங் முடிஞ்சிச்சுன்னா சொல்லு, நான் வேணா ட்ராப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸோடய வரேன். இல்ல அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. ஓ கோவப்படுவாங்களா? ஓகே நான் கிளம்புறேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸோடவே வா. பாய். எவ்வளவு சார்? 500. 500. Temperature averages -47 degrees Celsius in February and -11 degrees Celsius in July. என்னடா கண்ணா படிக்கிறியா? ஆமாப்பா. கிழிச்ச. ஆமா, இந்த வீட்டில் இருக்கிற பிரகஸ்பதி எல்லாம் எங்க? எல்லாரும் உள்ள இருக்காங்க. சரியான ஜெயில இருந்த குடும்பமா இருக்கும் போல் இருக்க. எப்போ பார்த்தாலும் உள்ளே இருக்காங்க. ஆமா, இங்க உங்க சித்தி ஒருத்தி இருப்பாளே, ராட்சசி கங்கா, எங்க? இங்க இருக்க. கங்கா எங்க இருக்கியா? என்ன? அது சும்மா ஜஸ்ட் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். போயா. நீ பர்ற. நமஸ்காரம் மாமா. என்ன காஃபியா? கும்பகோணம் டிகிரி காஃபினாலே வாசனை தனிதான். அதுவும் நீங்க டம்ளரை தூக்கி ஆத்துற அழகு இருக்கே, தனி அழகு. ஆஹா. காஃபி சாப்பிட்றீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமி, நீங்க உங்க வேலையை பாருங்க. மாமா சொல்ல மறந்துட்டேனே. என்ன? நம்ம அட்வொகேட் அனந்தராமன்ல வர்ற வழியில பார்த்தேன். நேத்து கோர்ட்ல பூரா உங்க புராணத்தை தான் பாடிட்டு இருந்தாலாம். தெரியுமா உங்களுக்கு? என்னடா இது கோர்ட்டு கச்சேரியில் எதுக்குடா என்னோட கதை? அது வேற ஒன்றும் இல்லை. கோர்ட்ல ஆர்குமெண்ட் பண்றப்போ கீதையில இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் ப்ராசிக்யூட்டர் தப்பா சொல்லிட்டாராம். உடனே ஜட்ஜு சொன்னாராம், யோ எதுக்கு கீதையில இருந்து கோட் பண்றீரு? உங்க மனசுல என்ன திருக்கண்ணபுரம் திருமலாச்சாரியா நினைப்பா அப்படின்னு கேட்டாரா. அப்புறம் என்ன, கோர்ட்டு பூரா நேத்து உங்க நாமாவளி தான். இல்லையாடா பின்ன, என்னோட அருமை பெருமை எல்லாம் கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜு மாதிரி பெரியவாளுக்கெல்லாம் அத்துப்படி. நான் மனசுல நினைச்சுட்டேன் மாமா, இந்த மாதிரி ஒரு மகானுபாவருக்கு மாப்பிள்ளையா வந்தது என்னோட அதிர்ஷ்டம் தானே. மாமா பாலா எங்க? பாலா மாமி, பாலா எங்க போயிட்டான்? பின்கட்ல இருக்கான். பின்கட்ல என்ன பண்றான் பொம்மநாட்டி மாதிரி? பாலா பாலா. என்ன வாசுகி, காலேஜ் போலையா? காலேஜ் இன்னைக்கு லீவு. ஓ ஆமா, இந்த பாலா எங்க? ஏன் வாயை திறந்து சொன்னா முத்து உதிர்ந்துருமாக்க? பாலா எங்க போயிட்டான் இவன்? ஓ
பாலா, வாங்க அத்திம்பேர். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பாலா. எதை பத்தி? உன் ஃபியூச்சரை பத்தி தான். நீ ஏன் உன் வாழ்க்கையை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற? வீட்டில் இருக்கவங்களுக்கும் உன்னை பத்தி அக்கறையே இல்லை. நீ இப்படி இருந்தீங்கன்னா உன் லைஃப் என்ன ஆகுறது? என்ன என் மேல திடீர்னு ஒரு அக்கறை? பாலா, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறியோ தெரியாது, ஆனா உண்மையிலேயே உன் மேல அக்கறை ஜாஸ்திடா. நான் உன் அத்திம்பேர்ரா. எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. அதை நான் எப்பவும் என் தோல்ல சுமந்துட்டு அலையிறேன். ஆனா அது யாருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படியா? ரொம்ப சிரமப்பட்டு உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் மாப்ள. நீ அவளை கட்டிக்கிட்டு நல்ல விதமா செட்டில் ஆயிடு. என்ன அத்திம்பேர், திடுதிப்புன்னு வந்து பொண்ணு கல்யாணம்னா சொல்றேன்? டேய், நல்ல விஷயங்கள்லாம் திடுதுப்புன்னு தான் வாழ்க்கையில் அமையும். நீ மட்டும் அந்த பொண்ணை பார்த்தன்னு வையே, அசந்து ஃப்ளாட் ஆயிடுவேன். அப்படியா? பொண்ணு யார் மாதிரி இருக்கும்? அப்படியே நம்ம அசின் மாதிரியே இருக்கும். அசீனா? யார் அது? அசின் யாரா? அடப்பாவே, தமிழ்நாடே அசின் ஃபீவர்ல தான் இருக்கு. நீ யாருன்னு கேட்குற? பாப்புலர் ஆர்டிஸ்டா? அது சரி, உனக்கு த்ரிஷாவாவது தெரியுமா? த்ரிஷா? அது யாரு? டே தற்குறி, நீ சினிமாவே பார்க்கறது இல்லையா? அது நான் சினிமா பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஓ, பழைய படங்களாவது பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். சரி, ஸ்ரீதேவி தெரியுமா? தெரியுமே, அழகா சிரிப்பாங்களே. நல்ல வேலை டிஆர் ராஜகுமாரி பீரியடுக்கு போகாம இருந்தியா. இப்போ நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணுக்கும் ஸ்ரீதேவி மாதிரியே சிரிப்பு, அதே சாயல் தான். நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன், அசந்து போயிடுவேன். அப்படியா? அது மட்டும் இல்லடா, உன் போட்டோவா அவகிட்ட காமிச்சேன். கட்டுனா ஒன்னத்தான் கட்டுவேன்னு தலைகீழ நிக்கிறாவ. ரொம்ப சந்தோஷமா இருக்கா திம்பேர். என்ன ஒருத்தி லவ் பண்றாள்னா வெரி குட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ உடனே போய் பொண்ணை பார்த்துடலாமா? இருங்கோ, ஆத்துல எல்லாரும் கூட்டிட்டு போய். நிறுத்துடா, இதான் எக்ஸிபிஷனை எல்லாரும் போய் பார்க்கறதுக்கு. வேற யாரையும் கூப்பிட வேணாம், கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. நீ நானும் மாத்திரம் போய் பார்த்து பேசி முடிவு பண்ணி வாங்குறத வாங்கிட்டு வந்துருவோம். என்னது வாங்குறதா? இல்ல, அதாவது அந்த பொண்ணுகிட்ட ஓகே வாங்கிட்டு வந்துருவோம்னு சொன்னேன். ஓ சரி அத்திமேர். நம்ம 2 பேரும் பார்த்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆத்து மனுஷெல்லாம் கூட்டு போய் பார்க்கலாம். என்ன கரெக்டா? சரி சரி, நீ உடனே முகத்தை அலம்பிண்டு நல்ல சட்டையை மாத்திண்டு சீக்கிரம் வா. சீக்கிரம் வந்துடுறா, இல்லைன்னா சிறுதை பறந்து போயிட போறாடா. சீக்கிரம் வா. இவங்க என் வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் தங்கிட்டு போற விருந்தாளியை தாண்டி ஒன்னவ நினைக்கிறா. நான் தான் ஆர்த்தி, நான் தான் ராஜேஷோட பொண்டாட்டி. அப்புறம் 2 பேரும் ஜோடி சேர்ந்துக்கிட்டு ஒன்ன தெருவுல நிப்பாட்டுவாங்க. பொண்ணு இருக்காங்களே, எப்படி இருப்பா? அதான் வீட்டில் வச்சே சொன்னடா, ஸ்ரீதேவி மாதிரி இருப்பான்னு. போதுமா? அந்த அளவுக்கு கூட வேண்டாம், பார்க்க சுமாரா இருந்தா கூட ஓகே தான். ஓஹோ, பார்க்கறதுக்கு சுமாரா இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. கவலையே படாத மாப்பிள்ள, பார்க்கறதுக்கு ரொம்ப சுமாரா தான் இருப்பா. அதுமே நான் என்ன அர்த்தத்துல சொல்றேன், நீங்க என்னடா? மாப்பிள்ள குழப்பாத. பொண்ணு சுமாரா இருக்கணும்னு நீ சொல்ற, நீ எதிர்பார்க்கிற மாதிரியே அவர் ரொம்ப சுமாரா தான் இருப்பான்னு நான் சொல்றேன். இதுல என்னப்பா கன்ஃபியூஷன்?
அத்திம்பேர் ஸ்ரீதேவி மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் அழகா இருக்கணும் அத்திம்பேர். பொண்ணு தான் வரப்போகுதுல்ல, நீ ஏன் நேரில் பார்த்துக்க. சரி. வணக்கம், காஃபி எடுத்துக்கோங்க. நமஸ்காரம். என்ன அத்திம்பேர், பொண்ணு வர சொல்லிட்டா பார்த்துட்டு கிளம்பிடலாமே. என்ன மாப்பிள்ள விளையாடுறியா? எத்தனை தடவை பொண்ணு பாப்ப? இப்ப காஃபி கொடுத்துட்டு போச்சே அதான். என்ன அத்திம்பேர் சொல்றேன்? அந்த பொம்பளை? எஸ், அந்த பியூட்டிஃபுல் லேடி தான். வணக்கம். வயசான பொம்பளை அத்திம்பேர். ஏய், நீ தானே ஸ்ரீதேவி மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்ட. ஸ்ரீதேவிக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒரே வயசு தான். சர்டிஃபிகேட் காட்டுவா? அத்திம்பேர் விளையாடாத. என் வயசுக்கும் அந்த பொம்பளை வயசுக்கும். ஏண்டா, உன்னை விட வயசான ஸ்ரீதேவியை சைட் அடிக்கலாம், இந்த பொண்ணை கட்டிக்க கூடாதா? இந்த பாரு, உனக்கு 36, அதுக்கு 42, ஜஸ்ட் 6 வருஷம் தான். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6ன்னு அக்செப்ட் பண்ணிக்க. என்னால முடியாது. இந்த பாருடா, சச்சின் டெண்டுல்கரே தன்னை விட மூத்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு, தெரியுமா உனக்கு? நல்ல காரியம்டா, தயங்காம பண்ண. அத்திம்பேர், யார் போட்டோ அது? மாலை போட்டிருக்கு. அதுவா? அது உனக்கு அண்ணன் முறை தான் வேணும். அண்ணனா? ஆமா, அந்த பொண்ணோட முத புருஷன் உனக்கு அண்ணன் முறை தானே. லேடிஸா இருந்தா சக்களத்தின்னு சொல்லலாம், ஆம்பளன்னா அண்ணன்னு தானே சொல்லி ஆகணும். பெருமாளே. மாப்பிள்ள, இந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க, பார்த்தீங்கள? அத்திம்பேர். மாப்பிள்ள, நான் சொல்றத கேளுடா. ஒரு விதவைக்கு வாழ்வு கொடுக்கறது தப்பான விஷயம் இல்லடா, நல்ல விஷயம்தான். வாடா, வா வாடா, வா உட்கார உட்கார. கனவு இல்லாத இந்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தா உன் பேரு ஹிஸ்டரியில வரும். இது எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லடா மாப்பிள்ள, அந்த பொண்ணுக்கு சொந்த வீடு, காரு, பணம் எல்லாம் இருக்கு. இதை விட வேற என்னடா வேணும்? என்னடா யோசிக்கிற? ஜோடி பொருத்தம் சரியா வராது. என்னடா பெரிய ஜோடி பொருத்தம்? நீயும் அந்த பொண்ணும் கையை கோத்துக்கிட்டு ரோட்ல நடந்து போனா கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் போற மாதிரி அப்படியே இருக்கும். அப்புறம் என்ன? அத்திம்பேர், இது சரி வராது அத்திம்பேர். என்னடா சொல்ற? இந்த பாரு, மரியாதையா ஓகே சொல்லிடு. நான் இதை வச்சு பல பிளான்களை போட்டிருக்கேன்டா. சரின்னு சொல்றா? சொல்லுடா. டேய், சரின்னு சொல்றா. எனக்கு ஓகே அத்திம்பேர். வெரி குட்ரா, இதைத்தாண்டா நான் எதிர்பார்த்தேன். நான் சொல்றத மீற மாட்டேன்னு எனக்கு தெரியும். வாங்க வாங்க வாங்க. பாப்பா, அங்கிள் இனிமே இங்க தான் இருக்க போறாரு, சரியா? எங்க அங்கிளுக்கு வணக்கம் சொல்லுங்க பாப்பா. வணக்கம் அங்கிள். மாப்பிள்ள, இனிமே இந்த குழந்தைங்களை நீ தான் பாத்துக்கணும். அது என்ன எழுந்துட்ட? இங்க பாத்ரூம். அங்கிள் அங்க இருக்கு அங்கிள். உரிமையோட போ மாப்பிள்ள. இது நீ ஓ வீடு மாதிரி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஓ வீடே தான். ஹலோ, என்ன நீ பாட்டுக்கு வர? இவ்வளவு பேர் இங்க இருக்கோம், கண்காம மேல போற? எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்?
என்ன பதிலே காணோம்? எங்க போயிருந்தன்னு கேட்டேன். நான் சொல்லிட்டேன் அனு. இங்க வா, வான்னு சொல்றேன்ல. சொல்லணும், எங்க போயிருந்த நீ? அது வந்து கேக்குறான்ல, பதில் சொல்லு. ஷாப்பிங் போயிருந்தேன். என்ன திடீர்னு ஷாப்பிங்? இல்ல, ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதான். யார் அந்த ஃப்ரெண்டு? சொல்லுடி, யார் அந்த ஃப்ரெண்டு? அது கரெக்டும். ஷாப்பிங் நீ எதுல போன? சொல்லு. ஏன் முழிக்கிற? எல்லாமே எனக்கு தெரியும்.